அச்சத்தில் வாயடைத்து நிற்கும் அர்ச்சுனா. சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்களை பற்றி கூற எனக்கு பயமாக இருக்கிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறினார். மேலும் எண்ணி நீக்க வழக்கு தொடரப்பட்டுள்ளது, நான் அதை நீதிமன்றத்தில் கொண்டு செல்வேன் எனவும் தெரிவித்துள்ளார். காவல்துறை பொறுப்பதிகாரிகளுக்கு அதிரடி இடமாற்றம். நாடு முழுவதும் உள்ள காவல் நிலையத்திலிருந்து உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் 5 காவல் நிலைய பொறுப்பதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தேசிய காவல்துறை ஆணையத்தின் ஒப்புதலை தொடர்ந்து குறித்த இடமாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் அறிவித்துள்ளது. இதன்படி வெளிப்பண்ண காவல் நிலைய பொறுப்பதிகாரி KCPD சில்வா LPTA பிரிவு பொது பணிகளுக்காக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மின்சார திருத்த முன்மொழிவு. மின்சார திருத்த சட்டமூலத்தின் சில பிரிவுகள் அரசியலமைப்பிற்கு முரணானவை என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயத்தை பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலேஹ் நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். மேலும் அரசியலமைப்பிற்கு முரணானவை என்றாலும் நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மையுடன் அங்கீகரிக்கப்படலாம் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளதாக கூறினார். புதிய காவல்துறை ஊடக பேச்சாளர் நியமனம். புதிய காவல்துறை ஊடக பேச்சாளராக உதவி காவல்துறை அத்தியகஸ்டர் FW உட்லர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர் முன்னாள் காவல்துறை ஊடக பிரிவின் உதவி பணிப்பாளராக பணியாற்றியுள்ளார். மின்சார திருத்த முன்மொழிவு. மின்சார திருத்த சட்டமூலத்தின் சில பிரிவுகள் அரசியலமைப்பிற்கு முரணானவை என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயத்தை பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலேஹ் நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். மேலும் அரசியலமைப்பிற்கு முரணானவை என்றாலும் நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மையுடன் அங்கீகரிக்கப்படலாம் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளதாக கூறினார். மாணவர்களுக்கு புத்தகம் வாங்க முடியாத நிலை, விடுக்கப்படும் எச்சரிக்கை. உலகின் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு இலங்கையில் புத்தகங்களுக்கு வட்வரி அறவிடப்படுகிறது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இலங்கையில் 75 ஆண்டுகளாக நடைமுறையில் இல்லாத வட்வரி ஜனவரி 2024 முதல் விதிக்கப்பட்டதால் புத்தக விற்பனை அழிவடைந்து வருகிறது. இது தொடருமாக இருந்தால் ஒரு பிள்ளைக்கு புத்தகம் வாங்கக்கூட முடியாது என தேசிய புத்தக வர்த்தகர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. பயங்கர வெடிபொருளுடன் சிக்கிய லொரி. கபரணி திருகோணமலை பிரதான வீதியில் பயங்கர வெடிபொருள் ஒன்றுடன் லொரி ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கபரணி காவல்துறையினர் அதில் 156 கிராம் C4 என்ற உயர் சக்தி கொண்ட வெடிபொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். திருகோணமலை பிரதான வீதியில் உள்ள நாட்சந்தி காவல்துறை சோதனை சாவடியில் சந்தேகத்திற்குரிய லொரி நிறுத்தப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் இது கண்டறியப்பட்டுள்ளது. ஆசியாவின் இஸ்ரேலாக இலங்கையில் வடகிழக்கு. இந்தியாவின் 29வது மாநிலமாக இலங்கையை மாற்றியமைக்கும் பல செயற்பாடுகள் இரகசியமான முறையில் முன்னெடுக்கப்படுவதாக தேசிய பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான அமைப்பின் தலைவர் மேதகொட அபேதிச தேரர் தெரிவித்தார். அவ்வாறு இடம்பெற்றால் ஆசியாவின் இஸ்ரேலாக இலங்கையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் மாற்றமடையும் என்றும் அதன் பின்னர் இலங்கைக்குள் எல்லையை பாதுகாக்க வேண்டிய போராட்டம் தலை தூக்கும் எனவும் மேலும் சுட்டிக்காட்டினார். சிரந்தியை கைது செய்ய வேண்டாம், மல்வத் மகாவிகாரை அறிக்கை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மல்வத்து மகாநாயக்க தேரரிடம் விடுத்த கோரிக்கை தொடர்பில் உண்மைக்கு புறம்பான தகவல் பரப்புபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மல்வத் மகாவிகாரையின் பிரதி பதிவாளர் மகாவல ரத்னபால தேரர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் உள்ளிட்ட 2 எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். முன்னாள் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்த்தன மற்றும் இலங்கை முதலீட்டு சபையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் ஜயந்த எத்ரிசிங்க ஆகியோருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் இன்று குறித்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இளஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்தால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகளில் 2 நபர்களும் அரசாங்கத்திற்கு 1.7 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம். இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது. அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 295ஆகவும் விற்பனை பெறுமதி 304ஆகவும் பதிவாகியுள்ளது.
ஸ்ட்ரேலிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 404 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 418 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது.